Hi friends, welcome to Vallamai AIS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோல வந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐ எக்ஸாம் எப்பனா டிசம்பர் 21ஆம் தேதி வந்து எஸ்ஐ எக்ஸாம். அதுக்காக வந்து நம்ம எல்லாம் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க ப்ரிப்பரேஷனை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். நிறைய பேருக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நிறைய வந்து சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரீம்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கும். இந்த ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நமக்கு வந்து கிடைச்சது தான் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 70 டேஸ் தான் வந்து இருக்குது. இந்த 70 டேஸை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம நிறைய ஃபேக்ட் படிக்கணும், அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்சும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நிறையா நம்ம வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை வச்சு தான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம எப்படி ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து என்னன்னா மிஷன் காக்கி தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் பேர். ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து என்ன வச்சிருக்கோம், மிஷன் காக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்காக இந்த பேரை வந்து நம்ம வச்சிருக்கோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட் வந்து இருக்குன்னா மொத்தம் 25+ டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்ச்ல மொத்தம் எத்தனை டெஸ்ட் வந்து கவர் ஆகுதுன்னா 25+ டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. எப்படின்னா பார்ட் ஏல எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஏல இருக்கும். பார்ட் பியில் வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 60ல் வந்து எப்படி பிரிக்கிறோம், இங்கிலீஷ் 10 மார்க்கு 10 கொஸ்டின், தமிழ் 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி வந்து 40 கொஸ்டின் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஸ்பிட் அப் இருக்கும். ஷெட்யூல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா வர புதன்கிழமை வந்து நம்ம டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். 15ஆம் தேதி தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படின்னா 15ஆம் தேதி. இதை வந்து நம்ம பார்ட் ஏ பார்ட் பி எப்படி பிரிச்சிருக்கோம்னா வந்து பார்ட் ஏல ஃபிசிக்ஸ் வந்து எத்தனாவதுனா 6th to 8th ஃபிசிக்ஸ் மட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்படியே இந்த இயரோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். இதை வந்து ஜனவரி வந்து 2 டெஸ்ட்டில் வந்து ஸ்பிட் அப் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸு, செகண்ட் டெஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் 15 டேஸாக வந்து நம்ம ஸ்பிட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் பியில் வந்து எப்படி பிரிக்குன்னா தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1. இந்த டேர்ம் 1 நீங்கள் என்ன படிக்கணும்னா இலக்கணம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து புக் பேக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுத்துக்க இருக்கும்ல அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து என்ன டாபிக்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்ம சேனல்லே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து எல்லா கிராமர் டாப்பிக்கும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 10 கன்ஃபார்மாக நம்ம வாங்கலாம். ரொம்ப கிளியராக இருக்கும் நம்ம இங்கிலீஷ் வீடியோஸ்லாம். ஓகேவா? இப்போ தமிழுக்கும் நம்ம வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து நம்ம தமிழுக்கும் கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிடும். சைக்காலஜி கிளாஸஸும் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ் கிளாஸஸும் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடும். அடுத்து சைக்காலஜியோட டாபிக் வந்து என்ன டாபிக்னா வந்து பெர்சன்டேஜ் கோடிங் டீகோடிங் வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னா செகண்ட் டெஸ்ட் என்னைக்குன்னா வந்து 18ஆம் தேதி. ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை நாள் கேப் இருக்குன்னா 2 நாள் வந்து கேப் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்காவாக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? படிக்கிறீங்க, நீங்கள் படித்ததை வச்சு கூட நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்ம கரெக்டாக இருக்குமா, கரெக்டான இதில் போயிட்டு இருக்குமா, வேலை போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது டெஸ்ட் வந்து எப்படின்னா 6th to 8th கெமிஸ்ட்ரி மட்டும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஃபிசிக்ஸ் 6th to 8th, ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து கெமிஸ்ட்ரி வச்சுருக்கோம். தமிழில் வந்து 6th term 2 வச்சுருக்கோம். அப்புறம் இங்கிலீஷில் வந்து என்ன டாபிக் வச்சுன்னா பெர்ஃபெக்ட், சர்ஃபெக்ஸ், சிங்குலர், ப்ளூரல் இந்த டாப்பிக்கில் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அனலாக், கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே சைக்காலஜியில் வந்துடும். ஓகேவா? மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்னால் மொத்தம் 140 கொஸ்டின். இதில் 80 கொஸ்டின், இதில் வந்து 60 கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது மூணாவது டெஸ்ட் வந்து எப்படின்னா 9th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? 9th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி. ஓகேவா? இங்கே வந்து தமிழோட 3rd டேர்மு, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்னு, சைக்காலஜியில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டைஸும் வச்சுருக்கோம். இப்படி தான் நம்ம டெஸ்ட்டை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 18th டெஸ்ட் இருக்குல்ல, இந்த 18th டெஸ்ட்லேருந்து நமக்கு வந்து சைக்காலஜியோட ஃபுல் ரிவிஷன் வந்துடும். ஓகேவா? வெறும் சைக்காலஜியோட ஃபுல் ரிவிஷன் எங்கேருந்துன்னா 18th டெஸ்ட்லேருந்தே வந்துடும். 18, 19, 20 இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து சைக்காலஜியோட ஃபுல் ரிவிஷன் வந்துடும். அடுத்தது ஃபுல் மாடல் டெஸ்ட் என்னைக்குன்னா வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து மொத்தம் 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 3 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறோன்னா
எவ்ரி 6th டெஸ்ட் முடியுது இல்லை, அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 6 டெஸ்ட் நம்ம முடிப்போம், அடுத்தது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். அடுத்த 6 முடிப்போம், அடுத்தது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 2 இருக்கும். அடுத்த 6 முடிப்போம், அடுத்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 3 வந்து இருக்கும். ஓகேவா? ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நமக்கு 2 இருக்கும், மொத்தம் 140 கொஸ்டின்ஸு. இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து எப்போனா December 14 வந்து இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. இது எத்தனாவது டெஸ்ட்டாக வருதுன்னா 21வது டெஸ்ட்டாக வந்து வருது. இப்போ பார்ட் ஏல என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த எல்லா சப்ஜெக்ட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எதுலேருந்துன்னா January 2025 டு அப் டு டேட் வரும், டில் டேட் வரைக்கும் நம்ம படித்து வச்சுப்போம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்ட் பியில் வந்து தமிழுக்கு 10 கொஸ்டின், இங்கிலீஷ்க்கு 10 கொஸ்டின், சைக்காலஜிக்கு வந்து 40 கொஸ்டின். ஓகேவா? இப்போ டெஸ்ட் எவ்வளோ ஃபீஸ் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோனா மொத்தம் 699 தான். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? இது வந்து நல்ல உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்கும். 699. நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மிஷன் காக்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8883560778. நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது நம்ம சக்ஸஸ். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த எஸ்ஏ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் வந்து எடுப்போம். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.